மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டு. அங்கே பாம்பேக்கு போயிருந்தப்போ அவர் போனி கபூர் சார் கூட காரில் போயிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு சார் இஃப் யூ டோன்ட் மைண்டு அங்கிளை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாமான்னாரு. யாருங்கன்னா ராஜ் கபூர் அப்படின்னாரு. ஆஹா, எவ்வளோ தான் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் அவரது அப்படின்ட்டு எனக்கு பயங்கர ஆர்வம். அதுக்கப்புறம் சரின்னு நேராக கார் அங்கே விட்டார். அப்புறம் போனோடனே அதுக்கப்புறம் அவருக்கு சொன்னோடனே ஃபோனில் சொன்னதுக்கப்புறம் மேலேருந்து மாடியில் இறங்கி வந்துட்டுருக்கார். அப்புறம் ஹலோ அங்கிள் அப்படின்னு சொல்லி இவர் பேசினார். அப்புறம் வந்து சொல்லும்போது டக்குன்னு என்ன யாருன்னு சொல்லணும் இல்லையா. அங்கிள் அவர் என்ன பார்த்துக்கிட்டே இறங்குறாரு. பாக்யராஜ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது உடனே அவர் வந்து ராஜ் கபூர் சார் டார்லிங் 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 அப்படின்னார். எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. ஏன்னா இங்கெங்கேயோ நம்ம படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அவர் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு கரண்ட்டில் யார் இருக்காங்க, எப்படி இருக்குது, என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்து அவ்வளோ தூரம் என்ன சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் இந்த மாதிரி பேட்டர்னில் படம் எடுக்கிறவர்னு. ஸோ அந்த படம் பார்த்து அவர் மைண்டில் வச்சுட்டு என்னை பார்த்துமே அப்படி வந்தார். பேர் சொல்ல ஆரம்பிச்சுனுமே டார்லிங் டார்லிங் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.